தொடப்பக்கடையோட வரா. என்ன சமையல் செஞ்சுருக்குற? என்னென்னாடி ஸ்கூல் பொண்ணு ஆகிட்டீங்க ரெண்டு. இது தலையில் பொடுகுக்கு வந்து வேப்பம் இலை. நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுதுங்களா, இப்படி அதாவது கிராஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தெரியுதா, இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிச்சு அப்படின்னா நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அப்படியே உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தவா வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வாழைக்காவை பொரிச்சுக்கலாம். சாப்பாடு ரெடி, வாழைக்காய் ரெடி. சூப்பராக இருக்கும். காலையில் மாடி மேலே வந்திருக்கேன். குளிக்கலை செய்யலை. தண்ணி எவ்வளோக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். டேங்க் ரொம்ப வீக்கில் போதணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அதனால் சரி காலையில் ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்குவோம் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் கழித்து மேலே மாடிக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்றத இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம், சமையல் முடிச்சுட்டு என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒருத்திப்பார் காலையில் தொடப்பக்கடையோட வரா. இது தலையில் பொடுகுக்கு வந்து வேப்பம் இலை அரைச்சி போட சொன்னாங்கல்ல, அது நம்ம தெரு கார்னரில் அந்த மூலையில் இருக்குதான். போய்ட்டு உடச்சிட்டு வாங்க, நான் அரைச்சி தரேன், தலையில் போட்டு பூசுவீங்க. நானும் பூசிக்கிறேன் கொஞ்சம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 3 பேருக்குமே பொடுகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் போட்டால் தலைக்கு பேக் போட்டால் அந்த பொடுகு போகும் அப்படின்றது தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, ட்ராண்ட்ரஃப் அதிகமாகுது. அதனால் வந்து என்ன பண்ணால் போகும் அப்படின்றது தெரியல. நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஓகே. கண்ணு கூசுது, அதனால தான் முகம் இப்படி சுருங்கி போயிருக்கு. உருவி போடு. இன்னும் இவ்வளோ மண்டை இருக்குது. இந்த மண்டையெல்லாம் உருவி போட்டு அரைச்சிக்கலாம். எதுக்குண்ணே இதெல்லாம்? பொடுகுக்குறேன் தலைக்கு, ஆளு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
பாப்பா குளிச்சுட்டா, அதனால் நாளைக்கு அவளுக்கு போட்டு கிட்டிங்க நீ நானும் போட்டுக்கலாம். இதை பொடுகுக்குமா உனக்கு பாப்பாவுக்கு எனக்கு இதை அரைச்சி தலையில் பேக் போட்டோன்னா பொடுகு கம்மி ஆகுமா சொன்னாங்க. யார்? ஏதோ எதிர்வீட்டு ஆண்டி சொன்னாங்க. செய்வோம். ஓகே. இன்னைக்கு நம்ம 2 பேர் போட்டுப்போம், நாளைக்கு ஸ்கின்னுக்காக போட்டு கொடுத்துருவோம். இன்னும் எவ்வளோ இருக்கா? என் தலையிலே ஏதோ பண்ணுறான். நான் அவளுக்கு தடவலான்னா அவள் எனக்கு தடவின்னுக்கிறான். முதல்ல நீ தடவு, அப்புறம் நான் தடவிக்கிறேன் அப்படின்னு. என்னென்னாடி ஸ்கூல் பொண்ணு ஆகிட்டீங்க, 2 பக்கமும் குடுமி போட்ட. என்ன சமையல் செஞ்சுருக்குற? என்னென்ன சாப்பாடுறியம்மா? இது விதவிதமாக செஞ்சுக்கிற மாதிரி 3 இலை போட்டு, அது கூட கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா? என்னென்ன சமைச்சிருக்கிறீங்க? யாருக்கு? சிம்பாக்கு உனக்குமா? சாப்பாடு சாம்பார். எங்க சுண்டக்காய் சாம்பாரை கொஞ்சம் காட்டு. இது சுண்டக்காய் சாம்பார். பாரு, டீஸ்பூன் கூட அதுக்கு வாட்டமா. இது வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு. சுண்டக்காய் காரக்குழம்பு. சுண்டக்காய் பொரியல். சுண்டக்காய் பொரியல். இது அது நான் ஒரு பக்கம் வஞ்சி போய்க்குதா? அது வந்து அதனால தான் வெளியாட எடுத்துக்கிட்டேன். இது வந்து சரி சரி. புளி சாப்பாடு. புளி சாப்பாடு. சரி சரி. யார் யாருக்கு சாப்பாடு? அது 3 இலை எங்களுக்கு வேணா சாமி, நாங்கள் சாப்பிட்டோம். சுண்டக்காய் பொரியல் இல்லையா? சுண்டக்காய் சாம்பார் தாண்டி சொன்னேன். பொரியல் கூட சொன்னேன். அது வந்து சுண்டக்காய் விதை இருக்குல்ல. ஆமாம், பின்னாடி பாரு ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான். சாப்பிட்றத எப்படி சாப்பிட்ற பார்க்கலாம். சாம்பார் பத்தவில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். காரக்குழம்பு கொஞ்சமாக. அது என்ன கையில் டீஸ்பூனா? எதுக்கு அது? எப்படி எடுத்து அது எப்படி எடுத்து சாப்பிட்ற சொல்லு, அதை கொஞ்சம் காட்டு. சாப்பாடு இல்ல, கலர் மட்டும். அது பேரு பருப்பு கடைவாங்கல்ல, மத்து. அது அத வந்து சாப்பாடு கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படிதான் சமையல் செஞ்சாலோ. அப்ப பாரு, அடுப்பு பற்ற வைக்காம சமையல் சூப்பரா இருக்கும். அவ சமைச்ச சாப்பாடு அவளுக்கு நல்லா தான் இருக்கும். சாப்பிட்றியாமா சிந்தா? உனக்கு கேக்குற, சாப்பிட்றியாம்மா? சாப்பிட்றா. சிம்பா மோந்து பார்த்துட்டு கக்கிட போறான், பார்த்துட்டாரு. Finish.